Power dissipated across 8 ohm resistor in the circuit shown here is 2 watt. இதுல power dissipate ஆனது 2 watt. The power dissipated in the unit across 3 ohm resistor is எங்க எவ்வளவு power dissipate ஆகும்? நம்ம இதை R1 வச்சுக்கலாம், R2 வச்சுக்கலாம், இது R3 வச்சுக்கலாம். இதுல dissipate ஆன power P2, இதுல dissipate ஆன power P3. ரெண்டு விஷயத்தை நம்ம கிளியர் ஆக்கிக்கணும். மொத்த கரண்ட் ஐனா I1 plus I2 ஆக்கிடலாம். நம்ம I1ன்றது இங்க போன கரண்ட்டை I1 வச்சுக்கிட்டோம், இங்க போன கரண்ட்டை I2 வச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம ரெண்டு வேலை இது கொண்டு வரலாம். இதுக்கு இடையில வோல்டேஜ் டிராப் கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜ் டிராப் இஸ் ஈக்குவல் டு பவர் லாஸ். இவ P3 வச்சுக்க, இந்த இடத்துல P3 ஈக்குவல் டு V ஸ்கொயர்ட் பை R போடலாம். அப்போ V வந்து நமக்கு தெரியாது, R தெரியும் 8 ohm, which is the power loss. Power loss here is 2 watt. அப்போ V equal to root 16, which is 4 volt. நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு, இதுல வோல்டேஜ் டிராப் எவ்வளவுன்னு. அப்ப இங்க இருக்க வோல்டேஜ் டிராப் அதே தான் இருந்திருக்கணும். இங்க இருக்க வோல்டேஜ் டிராப்போ 4 வோல்ட். அப்ப இதுல போற கரண்ட்டை கண்டுபிடிச்சலாமா, I2 கண்டுபிடிச்சலாமா, I1 கண்டுபிடிச்சலாமா? I1 will be equal to P by மொத்த effective resistance. V வந்து 4 வோல்ட் தான், இதுல இருக்க வோல்டேஜ் டிராப் அதே தான். ஆனா ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டே ஆட் பண்ண R1 plus R2 அப்ப 4 divided by 4, 1 amperes. வோல்டேஜ் டிராப் 4 வோல்ட், அதுல போன கரண்ட் 1 ஆம்பியர். ஆனா உனக்கு இந்த இடத்துல பவர் லாஸ் வேணும். அப்போ P2 வச்சுக்கலாமா, பவர் லாஸ். இதுல கரண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, இதுல போற கரண்ட் தெரியும். அப்போ I ஸ்கொயர்ட் RT போட்டலாம், I1 ஸ்கொயர்ட் R2. அவ்வளவுதான். I1 எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆச்சு, 1 ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ் 3 ohm. ஆன்சர் இஸ் 3 watt. பவர் லாஸ் இஸ் ஹேப்பன். ஆன்சர் இஸ் 3 watt. இதுல கேட்டிருந்தாங்கன்னா அதேதான் 1 watt. இதுல இதுல 3 watt, இதுல 1 watt. இது தனித்தனியா போட்டு டோட்டல் பவர் கால்குலேட் பண்ணாலும் சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஒரே ரெசிஸ்டன்ஸா வச்சு ஒரே ஃபார்முலா போட்டு போயிடலாம். டோட்டல் கரண்ட் கூட இப்ப நமக்கு தெரியும். what is the total current? ஃபர்ஸ்ட் கேஸ்ல போனது I1 கூட நம்ம கண்டுபிடிக்கலையோ, I1 கூட I2 கூட கண்டுபிடிச்சிடலாம். I2 கண்டுபிடிச்சு I1 தெரியும், I1 plus I2 போட்டா டோட்டல் கரண்ட் தெரிஞ்சிடும். சரிதானா? ஸோ எந்த மெத்தட்லயாவது போடலாம். எது நமக்கு ஈஸி, சிம்பிளா போடுற மெத்தட், ஐ திங்க் திஸ் இஸ் த சிம்பிள் வே. ஸோ 3 watt is answer.